அதனால அவங்க பெருவாரியான வாக்குகள் பெறுவாங்க. அது அந்த அளவுக்கும் அதிகமா இருக்காது, அந்த அளவுக்கு குறைவாகவும் இருக்காது, வெற்றி பெற அளவுக்கும் இருக்காது. 4 முனை போட்டியில திமுகவா அதிமுகன்ற கடுமையான ஒரு போட்டி தான் ஆவடி தொகுதியில நிகழும். இல்ல இந்த ஆவடி தொகுதியை பொறுத்தவரையில இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, திரு சாமு நாசர் அவர்களுக்கு வந்து கட்சி மேலிடத்துல கொஞ்சம் அதிருப்தி இருந்த காரணத்தினால நடுவுல அவரோட பதவியெல்லாம் வந்து எடுத்து அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி எதுவுமே இல்லாம இருந்தாரு. கடைசியில நமக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு சிறுபான்மையினர் இஸ்லாமியர் ஒருத்தரோட இது ஆட்சிக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். சரி, அதனால வந்து அதிருப்தி இருக்குதா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு அவர் மேலேயும் அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப கம்பல்சரி, ஏன்னா முன்னாடி பால்வளத்துறை வச்சிருந்தவரே சாமு நாசர் அவர்கள் தான். ஆமா, அவருக்கு வந்து கொடுத்தாங்க, திருப்பி அதை வாங்கிட்டாங்க. அவருக்கு அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்துட்டு இப்பதான் திரும்ப அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது திரும்ப அவர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்குது. ஆனா இதே அதிமுக பொறுத்தவரையிலும் பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கிற ஒரு டீம் மாதிரி இப்பத்த வரையும் நிலைப்பாட்டுல இல்லை. உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவனாலையும் அதிமுகவும் தாவேக்காவும் இணைப்பு நடக்குமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு அவங்களோட பயணமே இருந்துகிட்டு இருக்குது. இந்த பயணம்லாம் ஒரு வெற்றியை தேடி தருமா, யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து சரியான கூட்டணி வச்சு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கைத்தன்மை பெற்று அங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் சரியான நபர் போட்டா அவரு கூடவே ஜெயிக்கலாம்.